நம்ம வீட்டில் கருவேப்பிலை நல்லா காஞ்சி போயிடுச்சு. அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம். உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், குழம்பு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம இப்போ ஒரு எண்ணெயை கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடலப்பருப்பையும் உளுந்தப்பருப்பையும் ஒன்றா போட்டு நான் வதக்கிட்டு இருக்கிறேன். இது கூட இப்போது நம்ம காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம அந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா உடையுது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போது மிக்ஸியில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அதே கடாயில் போட்டுக்கலாம். நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். போதும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடி ரெடி. பாக்ஸில் போட்டாச்சு. மூடி போட்டு வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.